போட்டிருக்கனே. எங்கடா? இந்த பக்கம் தான் எங்கேயோ காட்டினா. அண்ணே, இந்த பாட்டிகள உங்க பேர் போட்டிருக்கு. எதுடா? இதானே உங்க பேரு. பரதேசி. எனக்கு தெரியாதடா. டேய், எதுக்குடா என் பேரை பேப்பர்ல போட்டிருக்கான்? அண்ணே, படிச்சவங்க வேலைக்கு வேணும்னு அன்னைக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா? நான் போய் சவரக்கட்ட சுடலை கிட்ட இதை சொன்னேன். அவன் தான் பேப்பர்காரட்ட சொல்லி இதை போட சொல்லிப்பான் போல இருக்கு. ஓஹோ. ஜமீன்தார் வர்றார், ஜமீன்தார் வர்றார், ஜமீன்தார் வர்றார். ஆமா, முதல்ல என்ன பண்ணணும்னு சொன்ன? பேரு என்னன்னு கேளுங்க, அப்புறமா என்ன படிச்சிருக்கிறான்னு கேளுங்க. இது எனக்கு தெரியாதா? அது டேய், உட்கார. இங்க வாங்குங்க. உன் பேர் என்ன? ஜாக்கி பெர்னாண்டஸ் டிசில்வா. ஜாக்கி பெர்னாண்டஸ் டிசில்வாங்க. டேய், இங்க வா. ஆமா, இவன் என்னடா சொல்றான்? இவன் இங்கிலீஷ்காரனாட்ட இருக்கு. இவனை தள்ளி நிப்பாட்டுங்க. ஓ, ஏய், நீ அந்த பக்கமா போய் நில்லு. உன் பேர் என்ன? நாச்சிமுத்து. என்ன படிச்சிருக்க? BA. இங்க வா. BA படிப்பு கம்மி. இவனை ஓரமா நிப்பாட்டுங்க. நீ அந்த பக்கம் போய் நில்லு. இங்க வா. என்ன படிச்சிருக்க? MA. MA 2. இங்க வாடா. இவனுக்கும் படிப்பு கம்மி தானே? ஆமாங்க அண்ணே, சரியா சொல்லிட்டீங்க. நீ அந்த பக்கமா போய் நில்லு. ஏய், நீ வா. உன் பேர் என்ன? காத்தவராயன். அண்ணே, அண்ணே. என்னடா? இவரை வேலை சேர்த்துக்கலாம்ண்ணே. எதுக்குடா? இவர் பேரும் நம்ம குலதெய்வத்து பேரும் ஒண்ணா இருக்குண்ணே. ஏண்டா, என்ன திருவாத்தா நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எனக்கு தெரியாது. படிச்சவங்க பேசிக்கிட்டு இருக்க குறுக்க பேசுன கரண்ட் கம்பத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிருவேன். பரதேசி, உட்காரா. ஏண்டா, எங்கடா அவன்? அவன் அப்பவே போயிட்டானே. ஆமா, அவனை வேலை சேர்த்துக்கிற போறான். ஏய், நீ வா. உன் பேர் என்ன? வரதராஜன். என்ன படிச்சிருக்க? MSc. டேய், MSc என்னடா? நான் அப்புறமா சொல்றேன், நீங்க அவனையே கேளுங்க. MSc என்ன? மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ். டேய், என்னடா பாஸ்ட் ஆஃப் லைசன்ஸ்ங்கறான்? அண்ணே, பேச்ச மாத்திரம் நீங்க ஏமாந்துறாதீங்க. முதல்ல 11வது படிச்சிருக்கானான்னு கேளுங்க. 11வது படிச்சிருக்கியா? என்ன சார், 11வது படிக்காம எப்படி? கூட கூட பேசாத. 11வது படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன் சார். அப்புறம் PUC 1 வருஷம். 11 1 12. அதுக்கப்புறம் BSc 3 வருஷம். 12 அது 14. அப்புறம் MSc 2 வருஷம். 14 18. என்னப்பா இது? என்ன படிச்சிருக்கீங்க? 18வது படிச்சிருக்க. 18வது படிச்சேன்னு சொல்ல வேண்டியதானே? இத கூட ஒழுங்கா சொல்ல தெரியலையே. இவனுங்கெல்லாம் எப்படிடா நம்ம பண்ணல வேலை செய்ய போறானுங்க? எதுக்குடா எல்லாரும் ஓடுறானுங்க? படிச்சா மட்டும் பத்தாதுங்க, கொஞ்சம் அறிவும் வேணும். அவங்களுக்கு அவங்களுக்கு ஏன் இந்த ஊர்ல இருக்கிற படிச்சவங்க எல்லாம் உங்களை வந்து பாக்குறது இல்ல தெரியுங்களா? இதனாலதான் உங்களுக்கு முன்னாடி இவங்க கல்யாணத்துக்கு கூட லாய்க்கல. அங்க வரது யாரா? கூப்பிடுறா.
போற என்ன விஷயம்? எதுக்கு எந்த ஊரு? கரட்டூர். கரட்டூரா? டீ கடை பாலனை பார்க்க வந்தியா? இந்த ஊர் ஜமீன்தாரை பார்த்து வேலை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். லோ, இவர் தான் ஜமீன்தாரு. கும்பிடுறேங்க. உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்க. என்ன சொன்ன? உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்க. பாத்தியா? இன்னொரு தடவை சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்க. இன்னொரு தடவை சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை. டேய் சொல்ற, பரதேசி கரண்ட் கம்பத்துல கட்டிச்சு தோலை வரிச்சுன சொல்றா. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை. என்ன வேலை கொடுத்தா செய்வேன்? என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன். இந்தா இத வச்சுக்க. முதல்ல சொன்னேல அத சொல்லு. எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன். முதல்ல சொன்னேல அத சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க அதானுங்களா? அதேதான். குடிங்க. இந்த வேலையா வேண்டாம் சாமி. குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங். அதான். ஆமா சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. காபி சாப்பிடாம வந்துட்டியாம? வேண்டாம் மாமா. பாலாவே சாப்பிட. டேய் ஒரு டம்ளர் பால் எடுத்துட்டு வா. என்ன புத்தகம் படிக்கிற? கதை புத்தகம். அது தெரியுது, இங்கிலீஷ்ல எழுதிருக்கேன் அதான் கேட்டேன். ரோசி தாமஸ் எழுதின சன்ரைஸ். ஓ அந்த புத்தகமா? படி குடுற. சாப்பிடு ஆறிற போகுது. சாப்பிடுமா அறிய போகுது. அது என்னம்மா எப்படி அது வந்து பாலு? நாசன்ஸா? அப்படின்னா என்ன? டேய் புளியங்கட்ட இங்க வாடா. அண்ணே என்னண்ணே? ஏண்டா நாசன்ஸ்னா என்னடா? என்னடா? அண்ணே நீங்க நல்லவங்கன்னு அர்த்தங்க. அந்த பொண்ணு மூஞ்சிய பார்த்தா அப்படி தெரியலையாடா? நல்லா இருக்குது. சொல்ற நல்ல என்ன? எந்திர. இது நல்லா இல்லையாடா? ஏண்டா என்ன பத்தி நம்ம ஊரை பத்தி சொல்றாங்க, இத போய் நல்லா இல்லைன்னு சொல்றியே. இத என் பின்னால இருக்கவங்க கேட்டா என்ன பத்தி என்னடா நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? அறிவே இல்லாத ஒருத்தனை கூட சேர்த்து ஊரை சுத்திக்கிட்டு இருக்கேன்னு கேவலமா பேச மாட்டாங்க? பரதேசி. இல்லையாமா? எங்கடா போற? வாடா. எந்திரி. எந்திரா. ஏன்டா இங்க இருந்து அந்த பக்கம் போன? இங்க உட்கார்ந்தா மறைக்குதுங்க, அதனால. மறைக்குதா? உனக்கு முன்னாடிதான் ஆளே இல்லையே, எப்படிடா மறைக்கும்? நல்லா இருக்குது. என்னங்க ஆட்ட நல்லா இருக்குதான்னு கேட்டேன்.
என்னடா ஏன்டா அழுகுற? ஆட்ட நல்லா இருக்குதான்னு கேட்டா நல்லா இருக்குன்னு சொல்லு, இல்ல இல்லன்னு சொல்லு. ஏன்டா அழுகுற? கிண்டலா? பரதேசி அழுக நிறுத்துறா, நிறுத்துறா, நிறுத்துறாங்க. ஏன்டா ஆட்டத்தை நிறுத்திட்டீங்க? நீங்க தான் நிறுத்தி சொன்னீங்க. நானா? பின்ன இப்படி ஆடுனா எவன்டா விடிய விடிய உட்காந்து பாப்பான்? அத பாரு, இங்க வாடா. நாய் வேஷம் போட கூட லாய்க்கு உனக்கு எவன்டா ராஜா வேஷம் போட்டது? இதோ இந்த ஆள் தான். நீங்க தானே? ஆமா. இந்தாமா ஒன்னதாமா. அட இறங்கி வாமா. முதல்ல பொம்பளைங்கன்னா லட்சணமா இருக்கணும், நெளிவு சுழிவா ஆட தெரியணும். ஆமா, உன் பேர் என்ன? உன் புருஷன் பேரையா கேட்டேன்? உன் பேர் தானே கேட்டேன், சொல்லு. வர சொல்லு. கந்தசாமிங்க. என்னது? கந்தசாமிங்க. அடா, உனக்குத்தான் ஒழுங்கா ஆட தெரியலையே, அப்புறம் எதுக்குடா உனக்கெல்லாம் பொம்பளை வேஷம்? ஜமீன்தார் ஐயா, பொட்டிக்காரன் பொட்டி தூக்கிட்டு போறான். நான் போகலீங்க, பொறாமையில சொல்றேன், இங்கதான் இருக்கேன். ஏய் நாமா, நீதான் பாட்டு பாடுறவனா? ஆமாங்க ஆமா. எங்க அந்த பாட்டெல்லாம் பாடு. நிறுத்துறா, ஏன்டா அப்படி கத்துற? 4 கட்டுல பாடினா சத்தம் இப்படித்தாக்க வரும். என்னது 4 கட்டையில பாடுனியா? மீதி கட்டையெல்லாம் புடுங்கிறது கடை வச்சிருக்க பரதேசி. பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ, பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ, அவை என்னும் பேரில் வரும் தேவன் மகளி. பாட்டா படிக்கிட்டு இருக்க, உனக்கு வைக்கலண்டா வேட்டு. வேற எழுத்து தெருவில் விட்டுற வேண்டியதான். போனாலும் போயிட்டா, காசு யார் கையில வாங்கறதுன்னு தெரியலையே கோவிந்தா. நீங்க பணத்துக்கு முன்னால சங்கம் ஒதுக்கிட்டு இருக்க, அங்க அக்கா பையன் மனோவர அஞ்சலி அம்மாவாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். மனோகரா, ஐயோ ஏண்டா, நான் பச்சைக்கிளி மாதிரி வளர்த்த என் பொண்ணு கிட்ட பச்சைக்கிளி பாட்டு பாடி பத்திர பண்ணிட்டு இருக்கேன். நான் தனுஷுக்கும் சிம்புக்கும் என்ன பதில் சொல்லுவேன்? எதுக்கு? யாராவது ஒருத்தருக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுக்க போறேன். அஜித் விதியை விட்டியா மாமா? அவங்க எல்லாம் என் பொண்ணுக்கு பொறுப்பு இல்லடா. மாமா, தனுஷ் சிம்பிளா உங்களுக்கு பெருசா தெரியாங்க, உங்க அக்கா பையன் நான் உங்களுக்கு பெருசா தெரியலையா? என்ன இப்படி கெஞ்சரா? மாமா, நானும் அஞ்சலி தேவன் கல்யாணம் பண்ணிட்டு ரோட்ல நடந்து போனா கமலாத்தன் சீதாவை நடந்து போற மாதிரியே இருக்கு மாமா. ஆமா மாமா. சென்டிமெண்டா போட்டு தாக்குறானே அஞ்சலி தேவி. நீ என்ன நினைக்கிறன்னு நீ சொல்லு. அடைந்தால் மனோகரன் அப்பா, இல்லையில் மரணம் அப்பா. ஐயோ, பிஎஸ் வீரப்பா ரேஞ்சில டச் பண்ணிட்டாலே. சரி, என் பொண்ணே இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் சம்மதிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன் மாமா. ஜோசியை பார்த்த பிறகுதான் நான் ஒத்துக்குவேன். மாமா, இப்ப சொன்னீங்க ஒரு வார்த்தை, 100ல ஒரு வார்த்தை, 1000ல ஒரு வார்த்தை. நீங்க மனுஷன் மாமா, தெய்வம் மாமா, தேவரின் தெய்வம் மாமா. சித்தப்பு, நீ பாட்டுக்கு வாக்கு கொடுத்துறியே, நாளை சிம்புவும் தனுசு வந்து கேட்டா என்ன பதில் சொல்லுவ? அவங்களுக்கு எல்லாம் பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படா. இத பாரா, முக்கியமான ஒரு கண்டிஷன். சொல்லுங்க மாமா. ஜோசிக்காரன் வந்து முடிவு சொல்ற வரையும் என் பொண்ணை டச் பண்ணவே கூடாது. சரி போங்கடா. ஓ, வணக்கம் ஜோதிடரே. வாங்க 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 வாங்க. இந்தாங்க, இல்ல என் பொண்ணோட ஜாதகமும் மாப்பிள்ளையோட ஜாதகமும் இருக்கு. ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. பாத்துறலாம். ராகு இங்க நிக்கிறான். நிக்கட்டும். கேது இங்க நிக்கிறான்.
எவன் எங்க நின்னா பொறுத்து எப்படி இருக்கு பார்த்து சொல்லு. பாக்குறோம்ல, பாக்குறதுக்கு தானே நாங்க இருக்கோம். கல்யாணம் நடத்திடலாம். அப்படிங்களா? கொடுங்க. இருங்க இருங்க இருங்க. இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா, பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குடும்பத்துல ஒரு உயிர் காலி. மாப்பிள்ள தானே, போனா போயிட்டு போறான். என் பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன். அட மாப்பிள்ள இல்லையா, பொண்ணை பெற்ற தகப்ப நீ செத்துருவ. அதனால இந்த கல்யாணம் நடந்தாலும் பொண்ணையும் பையனையும் ஒண்ணு சேர விடாம பாத்துக்கணும். அது உன் பொறுப்பு. கல்யாணம் நடந்தாதானே ஒண்ணு சேருவாங்க. அது நடக்காது. எப்படியாவது என் பொண்ணு அஞ்சலி தேவிய அவன் கண்ணப்படாம மறைச்சு வைக்கிறது என்னுடைய வேலை. ஆமா, ஜோசியம் பார்த்து எங்க பிரிக்க பாக்குறியா? நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். ஆன சத்தியமானா காவல்காரே. என்னடா பூட்டி இருக்கு? அஞ்சலி தேவி, அஞ்சலி தேவி, என் செல்லம் பட்டு எங்க போனே தெரியலையேடா. என்னடா கல்யாணம் பண்ணிட்டீங்க? என்ன மாமா பிரமிச்சு போயிட்டீங்க? உங்க ஒரே பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு நிக்குது. எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஷாருக் கான், சீக்கிரம் முதல் ராத்திரிக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. ப்ளீஸ் மாமா. உனக்கு அவனுக்கும் கல்யாணம் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஆசீர்வாதம் கேட்கிற. அவன் உனக்கு ஷாருக் கான் ஆயிட்டான். அப்படி என்ன மாமா நான் தப்பு பண்ணிட்டோம்? இந்த 100 கிலோ தாஜ்மஹால் நான் கல்யாணம் பண்ண தப்பா? ஷாருக் 99. 99. மாப்பிள்ள அவன் 99 இல்ல 89. ஆனா நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து என் விதியோட விளையாடிட்டீங்க மாப்பிள்ள. இவங்களுக்கு முதலிரவு நடக்க விடாம பாத்துக்கணும். முள்ள முள்ளாலத்தான் எடுக்கணும், கல்ல கல்லாலத்தான் அடிக்கணும். இவங்க ரூட்லயே போய் இவங்கள நம்ம மடக்கணும். சரி மாப்பிள்ள, கல்யாணத்தை பண்ணிட்டீங்க. ஆசீர்வாதம் பண்றேன். நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ஜோசியக்காரனை பாத்துட்டேன். மறுபடியும் ஜோசியம்மா? எனக்கு எல்லாமே ஜோசியம் தான் மாப்பிள்ள. அவன் இன்னைக்கு மேற்கு சூழல் சொல்லிட்டான். சரி, அதனால ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு வேணாம், நாளைக்கு வச்சுக்கோ. பரவாயில்ல மாமா, கிணத்தனை வெள்ளம் அடிச்சு போகும்போது நாளைக்கே வச்சுக்கலாம். மாப்பிள்ளையே சும்மா இருந்தாலும் இவ கிடந்து அலையிறா. இவங்க அத்தா மாதிரியே கடைசியில இவளே நமக்கு சங்கு ஊதிருவா போல இருக்கு. இனிமே இவங்களை விட்டு போவே கூடாது. கப்பனை ஏமாத்திட்டு வந்துட்டேன். சத்தம் போடாத, கைய கொடு, கண்ணத்தை கொடு. அடுத்த வாரமே குழந்தை. சந்தோஷத்துல ஒண்ணும் புரியல. இத பார்க்கணும். எவ்வளவு மானங்கட்ட மாப்பிள்ள, கர்ம கர்ம, அசிங்க அசிங்க அசிங்க. மாப்பிள்ள உங்களுக்கு இந்த கெட்ட பழக்கம் வர இருக்குதா? இது தெரியாம என் பொண்ணு கொடுத்துட்டு. மாமா தப்பு நடந்து போச்சு. மாமா தப்பு நடந்து போச்சு. என்ன மன்னிச்சு மாமா. இதுக்கு நீதான் காரணம். தூங்கும்போது கூட ஆயாயின்னு தூங்காண்டா. மாமா நீங்க தான் எங்களுக்கு பஸ் தேவதையை கண்டே காதலில் விழுந்து என் உயிரினை பறிந்து மாப்பிள்ள எங்க போயிட்டாரு? ஐயோ எங்க போனாரு? அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர விடாம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. அப்படியே ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்க, உனக்கு சங்குதா. ஐயோ என் உயிரை போட வச்சுட்டானுங்களே. மாப்பிள்ள 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 கதறாங்க மாப்பிள்ள. ஐயோ ஆளாக்கு தலை வந்துட்டானே. போடு போடு தள்ளிப்படு தள்ளிப்படு தள்ளிப்படு. கதறாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள
கண்ணே அஞ்சலி தேவி எங்க இருக்கீங்க? இருட்டுல என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்கன்னே தெரியலையே. ஐயோ சார், இவர் உங்களுக்கு என்ன வேணும்? மாப்பிள்ள மனசை கொஞ்சம் திடப்படுத்திங்க சார். மனசை திடப்படுத்திக்கணுமா? அப்ப என் மாப்பிள்ள போயிட்டானா? சார், நீங்க நினைக்கிற மாதிரி அவர் சாவல சார். அவர்னால இனிமேல் எப்பவுமே தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாது, பாவம். இனி எப்பவும் தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாதா சார்? விடுதலை 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 விடுதலை. என் வாழ்க்கையே கெடுத்துட்டியடா. அப்படின்னா இவரால இனி ஒண்ணுமே செய்ய முடியாதா? ஐயோ கணேசா. அடி பாவி, யாரு இது கணேசன்? நீங்க வேறங்க, நான் கடவுளை கூப்பிட்டேன். அதானே கேட்டேன். பேராண்டி தம்பி, ராசா தம்பி, நீ ஒண்ணு கவலைப்படாதய்யா. நாட்டு வைத்தியத்துல 4 நாள்ல நான் உன்னை குணப்படுத்துறேன். கிளவி, உன்னை கொன்னுட்டு நானே உனக்கு சொல்ல ஓடுறேன். நமிதா வாழ்க, அனுஷ்கா வாழ்க, ஸ்ரேயா வாழ்க. பாம்பேல இருந்து வந்து எங்க தூக்கத்தெல்லாம் கெடுத்த அனைத்து நடிகைகளுக்கும் என் முதற்கண் வணக்கம். டே அலெக்ஸ், உன் பேரு தாண்டா அலெக்ஸ். உன் வயசோ 56. இந்த அழகிகளுக்கெல்லாம் நீ மகா செக்ஸ். உலகத்திலேயே 7 அதிசயம் இருக்குன்னா 8வது அதிசயம் என்னன்னு சொல்லு? உன் மீச தாண்டா, மீசடா. ஏய் மீசக்காரா, நீ பாக்கதாண்டா ரொம்ப கம்பீரம். பழகி பார்த்தா உன் விக்கெட் ரொம்ப வீக். போது நிப்பாட்டு. என் மீசையில மண்ணவாரி தூத்தறியா? இந்த ஒரு ஐட்டத்தை வச்சுதான் பொழப்ப ஓட்டிட்டு இருக்கேன். எப்பா ஐயோ, இந்த புள்ள பூச்சிக்கு தொந்தரவு தாங்க முடியல. வரடாடுறா. என்ன ஏன்பா எப்ப பார்த்தா உள்ள இருக்கு? அப்படின்னா தான் பண்ணு. நீ பஞ்சாயத்து பையில பார்த்து பார்த்து பழகி போச்சுடா. பார்க்காம இருக்க முடியல. நீ ஃபைலியா பாத்துனதா உனக்கு பைல்ஸ் தான் வரும். வந்து குப்பத்து பிரச்சனையா பாரியா? டாய், குப்பத்து பிரச்சனை ஏன் பிரச்சனை? நமக்குள்ள வேணாம் வீண் பிரச்சனை. போகடா. நில்லு. எதுக்கு? சொம்ப குடு. என்னத்துக்கு? நாட்டாம தீர்ப்ப சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சொம்பு தண்ணி குடிச்சாதான் தீர்ப்ப திட்டமா சொல்ல முடியும். ஐயோ அப்பா, அது குடிக்காதீங்க. அக்கா, கக்கு சொந்த சொம்ப காணோம். அததானே புடிங்க அப்பா தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. குடியாங்க. ஏண்டா நாட்டாம சொம்பு இல்லையா அது? நாட்டாம சொம்பு. லூசா பண்ணி. லூசா? மகளை சிரிச்சிட்டு போறா. இவளுக்கு தெரிஞ்சிருச்சா? ஐயோ, ஆளாளுக்கு துப்புறாங்களே. குப்பத்து தலைவனை குப்பத்தொட்டி தலைவனா ஆக்கிட்டாங்களே. ஆச்சாரியா, அவங்க எங்கெல்லாம் தேடுறது? எதுக்கு? ஒண்ணுல என் புஜ்ஜிக்கு தமிழ் டியூஷன் சொல்லி கொடுக்கணும். என்ன கிண்டலா? நாய் குட்டிக்கெல்லாம் தமிழ் சொல்லி கொடுக்காத நானே. ஐயோ, என் புஜ்ஜி வாயில்லா ஜீவன் இல்லங்க, வாய் இருக்கிற ஜீவன். என் முறப்பொண்ணு. முறப்பொண்ணதான் நீ நாயா வளர்க்குறியா? தமிழ நுழைச்சிருவான். இதான் எங்க மாமா கடை. இந்த டப்டா தான் எங்க மாமா. இவர் தான் தமிழ் வாத்தியார். உங்க மாமா யார பாக்குறாருன்னு தெரிய மாட்டேங்குது. புஜ்ஜி என்னையா புஜ்ஜி பஜ்ஜி நோட்டலாம் எடுத்தீங்க? செல்லம்மா புஜ்ஜி குழந்தை. அம்மா அம்மா, நீங்க உள்ள போங்க, நான் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். அப்போ இவங்களுக்கு தான் நான் தெலுங்கு சொல்லி தரணுமா? அவங்க உங்களுக்கு தெலுங்கு சொல்லி கொடுத்தாங்க, நீங்க அவங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கணும். எங்க கல்யாணத்துக்கு தடையா இருக்கிறது இந்த பாஷை தான். எனக்கே தடையா இருக்கு, உங்களுக்கு இருக்காதா என்ன? சரி சரி, லூப்ல ரெண்டி రండి బావా, ఈ కొత్త మంచి దగ్గర ఏమీ చెప్పావే? నాకేమీ అర్థం కాలేదు. చెప్పు. చెప్పుయా? చెప్పறேன். அது ஒண்ணு இல்லம்மா, வாத்தியாரு கொட்டேஸ்டாரு ராசி. ఓ గురుగారు, பத்தியா எப்படி பிடிச்சிக்கிச்சு? அங்கதான் நானு. என்னம்மா பண்ணன? ఇది గురు నమస్కారం అండి. எதை செஞ்சாலும் சொல்லிட்டு செய்யண்டி. சின்ன பாண்டி இல்ல தெலுங்குடி, தெலுங்கு. மை வாய் வாத்தி, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கே பாடத்தை ஆரம்பிச்சிருங்க. இந்தாங்க தட்சணை. 11 ரூபாய்க்கு 15 காசு குறைவா இருக்கு. என்ன கமர் கட்டு வாங்கி சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் இல்ல மாத்தி, உங்க வாயால தமிழ் சொல்லி கொடுத்து அதை என் பொண்ணு வாயால பேசுறத என் காதால கேட்கணும். அதை என் மாப்பிளை கண்ணால பார்க்கணும். அந்த பச்சை மண்ணு கழுத்துல 3 முடிச்சு போடுறது உங்க கையில தான் இருக்கு. என் கையில கொடுத்துட்டீங்கல்ல, கட்டிடுற விடுங்க. சின்ன பாண்டி, உங்களை கட்ட வைக்கிறேன். மை வாய் பாருமா, உனக்கு உட்காரவே தெரியல. ஜனம் உனக்கு சொல்லி தரமா? யாராவது வந்து பார்த்தாங்கன்னா நான் தான் உன்னை இப்படி உட்கார வச்சு என்ன தப்பா நினைப்பாங்க. ஒழுங்கா உட்காரு. ஐயா, இதுக்கு முதல்ல இருந்தது தேவையில்ல, கொலுசு மட்டும் தான் தெரிஞ்சது. இந்த மாதிரி ஒழுங்கா உட்காரல உன்னை நான் குச்சி எடுத்து அடிப்பேன். ఏమిరా ఇక్కడ చూడు నాన్న. నేను చూడరమ్మా, పడి. ஏமா இப்ப என்ன சூடா இருக்கு? சூடுன்ற முதல்ல நீ என்ன சூடு. ஐயா ஒன்னும் ஒப்பனை கூடாதுமா. அந்த ஆள் சிரிச்சானாவே எனக்கு பயமா இருக்கு.
நேற்று பாடத்தை எங்க விட்டேன்? அங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். ஆ ஆ சீயா நம்மள எங்கேயோ கொண்டு போய் விட்டு பழகுது. நீ புது பாடம். அம்மா சொல்லு பாடம். அது காது. ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா வம்பு. ஆடி கறக்கிற மாட்டை ஆடி கறக்கலாம், பாடி கறக்கிற மாட்டை பாடி கறக்கலாம் வாங்க. உங்ககிட்ட இருந்து பாடத்தை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. உனக்கும் பிடிச்சது எனக்கும் பிடிச்சது. ஆப்பிள் சொல்லு பாக்கலாம். அது నాకు ఇష్టం లేదు, మీకు ఇష్టం నువ్వే తిన్ను. நானே தின்றதா? பெரிய பெரிய ஐட்டம் வேணாம், ஒரு சின்ன ஐட்டம். இலை இலை சொல்லு பாக்கலாம். அது காது. இன்பம். அதை இப்படி கூட சொல்லலாம். வாத்தி, நான் அப்ப இருந்த என் 2 கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கிறேன். என் பொண்ணுக்கு ஏடா கூடத்தனமா எதையோ சொல்லி கொடுக்கறேன். அவ மெதுவா தமிழ் கத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, அது வாயில எது நுழையுதோ அந்த மாதிரி வார்த்தையா சொல்லி குடியா. அதைத்தான் முயற்சி பண்றேன், முடியலையே. இந்த பார் புச்சி, உனக்கு தமிழ் வருது, ஆனா வரும்போது அங்கங்க அடிபட்டு தட்டு தடி மாதிரி வருது. உனக்கு தமிழ் பழியர்னு வரணும்னா நான் ஒரு குரல் சொல்லி தரேன். அந்த குரல் மட்டும் நீ கத்துக்கிட்ட எனக்கு பதில் நீயே வாத்தியார் ஆயிடலாம். பாரு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கத்துக்கிட்டேன். எங்க சொல்லுமா? உனக்கு என்ன டப்பிங்கா பண்ணுவாங்க? நீ தான் சொல்லணும், சத்தமா சொல்லு. அகர. பாரு, நான் பாக்குறதுக்கு தான் இப்படி இருப்பேன், ஆனா எனக்கு கோபம் வந்தது ரொம்ப பொல்லாதவன் ஆயிருவேன். 4 தடவை சொல்லி கொடுப்பேன். 4 தடவையிலே நீ புரிஞ்சுக்கலனா 5வது தடவை சொல்லி கொடுப்பா. ஏமீரா வாத்தி, கொட்ட ஒத்தையா கொட்ட ஒத்து. కొట్టలేదయ్యా కొట్టలేదు. బుజ్జిమా నువ్వు నల్ల పొన్ను వழிయాద. அப்பா கண்ணா சிந்திக்கிறியா? எப்ப நீ சிந்திக்க ஆரம்பிச்சிட்டியோ நீ பெரிய ஆள் ஆயிட்டா. இந்த பாரு, நீ மட்டும் பெரிய ஆளானா போதாது, என் மத்த ஸ்டூடெண்ட் பெரிய ஆள் ஆகணும். அதனால நீ என்ன சிந்திக்கிறியோ அதை மத்தவங்க சொல்லி கொடுப்பாங்களா? சொல்லுப்பா. இந்த ராத்திரி நேரத்துல உங்களுக்கு பதிலா ஒரு பொம்பளை டீச்சர் பாடம் கத்து கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஈராப்ல வீசும்னா நாளைக்கு நாமல்ல வருங்காலோட நடக்கணும். மரியாதை என்னமா ஆடுது? உனக்கு நான் மரியாதை எப்படி சொல்லி கொடுத்தேன்? என்னமா என்னது கால் மேல கால் போடுறதா? என் காலை என் மேல போடுறதுதான் மரியாதை. உன் காலை என் கால் மேல போட்டா அதுக்கு பேரு வேற. எடு. வாத்தி, எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. அன்னைக்கு நான் குருதட்சணை கொடுக்கும் போது 11 ரூபாய்க்கு 15 பைசா குறைவா கொடுத்தனே, அத மனசுல வச்சுக்கிட்டு நான் என் பொண்ணுக்கு தமிழ் கத்து கொடுக்காம தலைமறைவாயிட்டேன். இந்த ஐயா அந்த 15 பைசா. என்ன பைசா சிவப்பா இருக்குது? டிஸ்ட்ரிபியூஷன்கள் எடுத்தியா? வாத்தி, அது இல்ல புண்ணாக்கு. போன போக்க பார்த்தா உன் பொண்ணு எனக்கு தெலுங்கு சொல்லி கொடுத்துரும்பளுக்குது. தப்பி தவிர நான் தமிழ் பாட ஆரம்பிச்சா கதல எண்ணி விடலாயே அப்படின்னு ஒரு கதையை சொல்லுது. நான் எங்கேயும் அவன் வீட்டு பக்கம் வர்றது? గురుగారు మీరు ఎందుకు గురుగారు ఇంత బాధపడుతున్నారు? నేనే మీ ఇంటికి వచ్చేస్తాను, మీకెందుకు గొడవ? பாத்தியா, உன் எதிர்க்கே என்ன குறவா பரவானது. நான் எப்படியா பாடம் நடத்துறேன்? வாத்தி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வேற நாள் குறிச்சிட்டேன். எதுக்கு? என் பொண்ணு கல்யாணத்துக்கு. அதனால நீ என்ன பண்ற, உடனடியா என் பொண்ணை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போய் ஆரம்பிச்சிடு பாடத்தை. போ. வாசல்லையே உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். గురుగారు, என்ன మీకు నా మీద ఇష్టం లేదా? உன் மேல இஷ்டம் இல்ல நீ எவனா சொல்லுவானா? நீ மட்டும் தமிழ்ல மாట్లాடு, அப்புறம் என் மேல உனக்கும் உன் மேல எனக்கும் இஷ்டம் தன்னால வந்துடா. அந்த சல்பட்டா சொன்ன சரியா போச்சு. மாமா மங்காங்க அப்பா நினைக்காதீங்க, இப்பதான் ஆரம்பிச்சிருப்பாங்க. தமிழ ஐயோ, அப்பா வெளிய மக உள்ள, உள்ள வெளிய. சரியான மங்காத்தா குடும்பம் போல இருக்கு. மாமு மங்கா வெளியவா, மங்கா வெளியவா. இது அப்படியே தெலுங்குல சொல்லுங்க. மங்கா பைட்டிக்கிறா, மங்கா பைட்டிக்கிறா. அப்பனும் மாமனும் பிளாஸ்டிக் சமையலாம் போற மாதிரி கூவ ஆரம்பிச்சிட்டானுங்க. கிளம்பு. என்ன இது இழுப்பு வந்துருச்சா? சின்ன பாண்டி, மங்கா மை வாய்ஸ், மை வாய்ஸ். பாடமா சொல்லி கொடுத்தேன், அதுக்குள்ள பதற. தட்ஸ் குட். மங்சி கம்மியா சின் பாண்டி,
இனிமேந்து நீ மங்காவுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கணும்னா இவங்க வீட்டுக்கு தான் வந்து டியூஷன் சொல்லி கொடுக்கணும். மங்கா ஃபாலோ மீ. நானே கொஞ்சம் நேரத்தோட வரப்படாது. என் பொண்ணு எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கா? ஏங்க நான் உங்க பொண்ணு மட்டுமா வச்சிருக்கிறேன்? அது இல்லைங்க, சுத்துப்பட்டு 10 கிராமத்துக்கு நான் தான் வாத்தியாரு. எத்தனை பொண்ணு கவனிச்சு வர வேண்டியிருக்கு? கோவிச்சுக்காத வாத்தியாரு. என் பொண்ணுக்கு சீக்கிரமா தமிழ் கத்து கொடுத்து என் பொண்ணை எவ்வளவு சீக்கிரமா மாப்பிள்ளட்ட ஒப்படைக்கிறனோ அவ்வளவு சீக்கிரமா அந்த பொட்டி என் கைக்கு வந்துரும். அது என்ன நகை பொட்டியா? பொட்டி சேவிங் செட்டா? இல்லீங்க, அது வந்து எங்க குடும்ப பொட்டி, பரம்பரை பொட்டி, ஒரே ஒரு பொட்டி. அது என் கைக்கு வந்துருச்சுன்னா நிம்மதி. ஒருவேளை சவப்பட்டி என்னமோ நமக்கு எதுக்கு அது? அது என்ன தவளுக்கார மாதிரி கையில உர? உங்க பொண்ணுக்கு பாடம் நடத்த போறல, இத பத்தி அதுக்கிட்டே சொல்லிக்கிறேன். புஞ்சுமா எவர் வச்சனா சூடு. குருகார் வந்துட்டார், குருகார் வந்துட்டார். குருகார் வந்துட்டாரா? ஏன் சொல்ல மாட்டேன்? ஓ நீ குருகார் வந்துட்டாருன்றியா? வாத்தியார் வந்துட்டார் அப்படி செப்பு. ஓ வாத்தியார், வாத்தியார் பையில தட்டு. பையில என்ன தட்டா? நான் இன்னும் அந்த நிலைமைக்கு போலையே. ஓ கையில என்ன கட்டுன்னு கேக்குறியா? அது ஒரு பெரிய கடமா. நேத்து எங்க வீட்டுல இதே மாதிரி தோசைக்கல்ல வச்சு தோசை போட்டேன். தோசைக்கல்ல எண்ணெய் இல்ல, கை என்ன பசியா இருந்தது. வீணா போதுன்னு தொடச்சேன், சுட்டுருச்சு. ஐயோ பாவம். வாத்தியார் வாத்தியார், நீங்க காலையில இருந்து பத்தினியா? காலையில இருந்து பத்தினியா? நான் எப்பவுமே பத்தினிதாமா. ஓ இன்னைக்கு பூரா நான் பத்தினியான்னு கேக்குறியா? ஆமா பசிக்குது. நீ ஏதாவது வச்சிருக்கியா? என்னது கலர் கலர் ஒரு வித்தியாசமா இருக்கு? இது ஆந்திர தோசை கோங்கர சட்னி. பாத்தியா, தோசையிலேயே ஆந்திராவுக்கு நமக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஆமா எங்க ஊர்ல குழிப்பணியாரெல்லாம் இருக்குது, உங்க ஊர்ல அதெல்லாம் இருக்காதே. ஆமா தண்ட பண்ணிக்கு சால பாகம் தண்டி தின்னங்க. இதான் கை கெட்டினது வாய் கெட்டலங்கிறது. இப்ப எப்படி திங்கிறது? காப்புரமும் 2ஆயா? ஆஹா நின்ன சச்சினி. ஆஹா கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த மாமா எனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு. உன் பொண்ணு என்னடா நான் தமிழ் கத்துக்கிறேன் சின்ன பாண்டி பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. இந்த ஊர் ஜனங்க என்ன தெலுங்கு கத்துக்கிறேன் கையில புக்கோட சுத்திட்டு இருக்காங்க. நீ என்னடானா உன் பொண்ணை கட்டித்தரேன் என் காதுல பூவை சுத்திட்டு இருக்க. இனிமேல் நான் யாரையும் சுத்த விட போறதில்ல, எல்லாரையும் சுட்டு தள்ள போறேன். மாப்பிள என்ன சுட்டுடாதீங்க, மாப்பிள சுட்டுடாதீங்க. என்ன சுடணும்னு ஆசை இருந்தா என் பொண்ணு மங்காவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தலை தீபாவளிக்கு துப்பாக்கி வாங்கி தரேன், அதுல சுடுங்க மாப்பிள. இதுல சுட்டு என்ன கொண்டுடாதீங்க மாப்பிள, கொண்டுடாதீங்க. இந்த ஜுஜ்பி வேலை என்கிட்ட வேணாம். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? வேணாம் மாப்பிள. ஊரை கூட்ட போறேன், பஞ்சாயத்துல இந்த அழுக்கு பெட்டியை நான் உடைக்க போறேன். இதுவரைக்கும் இந்த பெட்டிக்குள்ள அடங்கியிருந்த உன்னுடைய மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாமே 10 பேருக்கு முன்னாடி சிங்கு சிக்கா சிங் டங்கு டக்கா டங்குன்னு தெரிய போகுது. அதுக்கப்புறம் உன் மக மங்கம்மாவை என்ன விட்டா வேற யாரு கட்டிப்பா? ஐயோ கால்ரா விட கட்டி பார்க்கடி அண்ணாமல ஆசைப்பட்டு ஏறி கூடி ஐயாவோட பைக்கு. மகம்மா என்ன காரியம் பண்ணிட்டோமா, என்ன காரியம் சேஷாவு மருது. மை வைஃப் அப்படி வைஃப். மாமா காதலுக்கு மொழிதான் முக்கியம் நீங்க நினைச்சீங்க, ஆனா அதை விட முக்கியமான பெருசா ஒரு விஷயம் இருக்குன்னு மங்கா என்கிட்ட சொல்லுச்சு. அத நான் ப்ரூவ் பண்ணி நிரூபிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். மங்கா நான் செப்ஷன் கரெக்டா? అవునా బావా చెప్పిన చాలా కరెక్ట్. మామా అప్ప எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இதுல ஒரு ஷட்டிங் எடுத்துக்கிறீங்களா? மச்சான் இந்த கலர் உங்களுக்கு எடுப்பா இருக்கு. இப்ப எனக்கு கடுப்பா இருக்கு. ஆட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே எடுக்கிறோம், அந்த கட்டம் போட்டது எடுங்க. நீங்க பாருங்கம்மா, எடுத்து காட்டுறதுக்கு தானே நாங்க இருக்கிறோம். நீ பாட்டு காட்டிடுவ, காசு கொடுக்கறது யாரு? நீங்கதே. ஐ கம்முனிரு. யோ பில்லு போடு. என்னது பில்லு? ஓஹோ
பாப்பநாயகன் பாளையமா? அந்த ஊர்க்காரங்களுக்கு பில்லு போட மாட்டியா? போடுறையா? போடியா? கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியல இவனுக்கு ஏமாத்திடுவானுங்க. மொத்தம் 995 ரூபாய் வருதுயா. எப்பா ஒரே அள்ள அள்ளிட்டா. இந்த பணத்துக்கு 10 பண்ணி வாங்கி விட்டுருக்கலாம். வாங்கி விட்டா வருஷத்துக்கு 50 குட்டி போடு. வேற என்ன? பண்ணி குட்டி போட்டா லாபண்டி. இந்த துணி குட்டி போட்டா லாபமா? போடுதாமா. ஏன்பா இன்னொரு 5 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்க. 2 இட்லி 2 வடை 2 தோசை கொடு. யோ ஜவுளி கடையில அதெல்லாம் கிடையாதுயா. பின்ன ஏதாவது வாங்கிக்கன்னா? துணி ஏதாவது வாங்கிக்கேன்னு. துணின்னு அப்படி சுத்தமா சொல்லணும். சில்லறைக்கு அலையறான் பாரு சில்லற. அப்படி இல்லையா? இந்த தீபாவளிக்கு எங்க கடையில 1000 ரூபாய்க்கு துணி எடுக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு திட்டம் வச்சிருக்கிறோம். எந்த நம்பருக்கு பரிசு விழுதோ அவங்கள ஜோடியா ஜப்பானை சுத்தி பார்க்க அனுப்பி வைக்க போறோம். 5 ரூபாய்க்கு சப்பானா? ஐயோ 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 மச்சான் மச்சான் சப்பானுக்கு போலாம் மச்சான். வாங்க மச்சான். நான் இங்க இருக்கிற மெட்ராஸ்க்கு போனது இல்லடி. சப்பான் ரொம்ப தூரம். நம்ம எப்படி போறது? அத பத்தி நீ கவலைப்படாதயா. நீ கவலைப்படுறீங்களா? இங்க இருந்து புறப்படுறதுல இருந்து ஜப்பானுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் நாங்களே பண்றோம். அதுக்கான செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம். ஐ மச்சான். அப்போ 5 ரூபாய்க்கு 8 முழம் வேட்டி கொடு. 5 ரூபாய்க்கு 8 முழமா? சரி 4 முழம் கொடு. இந்தா. இது என்ன கடை துடைக்கிற துணியா? சோ 5 ரூபாய்க்கு அவ்வளவுதான் வரும். இந்தா பேரு ஊரு விலாசம் எல்லாம் சொல்லு. உங்க வேற சொல்லுங்க. மயில்சாமி. அவர் பஞ்சாதி நானே முப்பாத்தா. முப்பாத்தா. தேரடி தெருவு பாப்பநாயக்கன் பாளையம் கோயம்புத்தூர். தப்பி தவறி அந்த தெரு பக்கம் வந்துடாத. நாய்க்கு ஜாஸ்தி. ஏண்டி மீன் பண்ண மாதிரி தலையில ஒரு பேன் பண்ணையே வச்சிருக்க? எங்க அம்மா கிட்ட இருந்து ஒட்டி இருக்கோம். உங்க அம்மா உனக்கு கொடுத்த சீதனமே இதுதான். இந்த பாருங்க அனாவசியமா எங்க அம்மா வேல வம்பு கிழக்காதீங்க. ஆமா பேனு குத்தி குத்தியே என் விரல் குட்டியா போச்சு. மயில்சாமி. யார் அவன் கடங்காரன்? கடங்கார இல்லையா, அன்னைக்கு ஜவுளி எடுத்தீங்களே அந்த கடக்கார வந்திருக்கிற. மயில்சாமி மயில்சாமி பொண்டாட்டி நீங்க 2 பேரும் அதிர்ஷ்டசாலிங்க. கூடிய சீக்கிரம் ஜப்பான் போறதுக்கு தயாரா இருங்க. எங்களுக்கு பெராசு வந்துடுதா மச்சான்? அது நானு. இந்தாங்க இந்த பாரத்தில் கையெழுத்து போடுங்க. இந்தாமா நானே பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து உங்க 2 பேரையும் பிளேன்ல ஏத்தி விட்டுருவேன். ஜப்பான் நாரிட்டா ஏர்போர்ட்ல முனுசாமின்னு ஒருத்தர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. அவர் உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் ஜப்பானை சுத்தி காட்டுவாரு. என்ன யோ ஏரோப்ளான்ல சன்னலோரமா டிக்கெட் போட சொல்லி எச்சி துப்புன. அட அங்க இருந்து துப்புனா கீழ இருக்கிற சனங்க வேலையில உளுந்து போடு. ஐயோ உன் தலைமையில துப்புனாங்க. உங்களுக்கு அடிக்குது ஜப்பான் போற யோகம். நார போகுது எக்ஸ்போ. மச்சான் தட்டமுறுக்கு ஊறுகாய் கட்டு சோறெல்லாம் எடுத்துட்டு போலாம். அவன் சப்பான்ல போய் தான் நார போகுதுன்னா நீ இங்கேயே நார வைக்கிறேங்கிற வையே. முன்சாமி 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 மச்சான் யாரையுமே காணா. அழுவாதிரி கம்முனு வாப்புல. முன்சாமி வந்தாருங்களா? முன்சாமி இதுன்னா முன்சாமி. முன்சாமி தெரியாதா? முன்சாமின்னு யாருமே வல்லியாண்டி. என்ன பண்றது மச்சான்? யாரும் தெரியலங்கறாங்களே. முன்சாமி சார் முன்சாமி தெரியுங்களா? வாட்? ஓ அக்கா முன்சாமி பாத்தீங்களா? அக்காவா? முன்சாமி தெரியாதுங்களா? முன்சாமி தெரியாதாண்டி. இவனை எங்க தேடுறது? இப்ப நாம எங்க போறது? அடச்சி நிறுத்திடி. இப்படியே விட்டா கால் இல்லாதவனு சொல்லி 4 தெரு பிச்சை எடுப்பு போட்டுருக்க. யாராப்ல என்ன விட்டு இறங்குங்க. உங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வரும்னு சொன்னாங்க. ஒருத்தனையும் காணுமே மச்சான். கழுத முண்டை சப்பான்னு வேண்டான்னு சொன்ன கேட்டியாடி. இப்ப நடுத்தர் நிக்க வச்சுட்டே. முனுசாமி எங்க போய் தொலைஞ்சானுங்க இந்த தத்திர பசங்க? முனுசாமி யோ நீ தான் மயில்சாமியா? நீ நான் தான் உங்களை ஊரை சுத்தி பாக்குறதுக்கு கூட்டு போக வந்திருக்க முனுசாமி. ஓ நீ தான் முனுசாமியா? இதான் முப்பத்தாளா? இவன் ஒரு மாதிரியான ஆளா இருப்பான் போல இருக்கு. ஆம்பளை பேசுறல்ல அப்புறம் பொம்பளை கிட்ட என்ன பேச்சு? உன்னை தேடி எங்கெல்லாம் அலையிறது? நான் எவன் காலையிலையா பிடிக்கிறது? இது ஏரோப்ளான் இறங்குற இடமா? இது இவ்வளவு பெரிய சப்பானே இங்கதான் இருக்கும் போல இருக்கு. நடக்க முடியாம என் பொண்டாட்டி உட்கார வச்சு தள்ளிட்டு வர்றான். எதுக்கு என்ன? அதான் மயில்சாமின் கொட்டையை நின்றல கண்டுபிடிச்சு வர வேண்டியதானே. இது மயில்சாமியா? வேற என்னது? யார காது குத்துற? எங்க ஊர்ல எல்லாம் மானாவை இப்படி போட்டு ரவுண்டு போட்டிருப்பாங்க. உனக்கு படிப்பு ஆசை இருக்கா? விதி ஏதோ படிச்சவனா வந்து மாட்டுவான்னு நினைச்சேன். இவனோட எல்லாம் தாலி இறக்கணும் நம்ம தலையில எழுதி இருக்கு. ஏன் இந்த வேஷ்டி? ஏன் வேட்டி வைக்கிற?
இந்த வேட்டி எல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல பேண்ட் சட்டை போட்டு வரக்கூடாதாயா? கிளி பச்சையில ஒரு சொக்கா தைச்சு வச்சிருக்கேன். எங்க ஊர் திருவிழாவுக்கெல்லாம் அதைத்தான் போட்டுட்டு போவேன். இந்த கழுத முண்டை கிட்ட சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டான். பிளேன்ல ஏறின உடனே போட்டியா ஃபுல்லா தண்ணி? யார் போட்டா? 2 சேகப்பா பொம்பளைங்க கிளாஸ்ல ஊத்தி கொடுத்தாங்க. வேண்டான்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான். நான் அங்கேயா சொன்ன வேண்டாம், கேட்டியா? பாப்பாவுக்கு எல்லா வரும் நல்லா தெரியுது. ஊர்ல ஒரு 5-6 பேரை எசகு பெசகா வெட்டிருக்கேன். மயில்சாமி, நம்ம ஜப்பானை சுத்தி பார்க்கலாமா? நீ கொஞ்சம் தள்ளியே வா. வாடி போலாம். அட முனுசாமி, முனுசாமி சப்பாடு நம்ம தாலி இறக்குறானுங்க. யோ யோ யோ, என்னையா கொடைய வச்சிட்டேன்? மழை பெய்யுதுங்க, நானே சொல்றியா? இது மழை இல்லையா, ஃபவுண்டைன். அப்படின்னா நம்ம ஊர் பம்பு செட்டு மாதிரி வச்சா. அப்படியே உள்ள ஏன் துணியெல்லாம் அவுத்து துவைச்சு குளிச்சிட்டு வந்துடுறேன். யோ யோ, இங்க அப்படிலாம் குளிக்க கூடாதியா. குளிச்சா என்ன அபராதம் தெரியுமில்ல? எவ்வளவு சொல்லு? 10,000 yen. எண்ணு. கட்டு சோறு கொண்டாந்து இருக்கிறேன், எல்லாரும் இங்கேயே போய் சாப்பிட்டுட்டு போயிடலாம். அவருக்குள்ள ஒரு ஓரமா உட்காந்து ஒரு உருண்டை திருட்டு வந்துடுறேன். உனக்கு தண்ணிய பார்த்தா ஒண்ணு குடிக்கணும் இல்ல குளிக்கணும். வாயா, உன்னோட வந்தா தப்பான சுத்தி காட்ட மாட்டான் போட்டுருக்கேன். இந்தாங்க ராமன், இதுல 2 லட்சம் எண்ணெய் இருக்கு. நீங்க இதுக்கெல்லாம் கணக்கு வச்சுக்கங்க. என் பாஸ்போர்ட்டும் பணமும் வந்ததும் நான் இதெல்லாம் திருப்பி கொடுத்துறேன். ஓகே. ஏன் ஆண்டி இத தொலைச்சீங்க? எல்லாம் என் நேரம் தான். எப்ப வரும்? இன்னும் 2 நாள்ல வந்துடும். அப்புறம் இன்னைக்கு நான் கியோட்டோ போறேன். நாளைக்கு சாயங்காலம் திரும்பி வந்துடுவேன். அது வரைக்கும் அருணை நான் பாத்துக்கிறேன். டேய், ஆண்டிக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காம நல்ல பிள்ளையா இருக்கணும். என்ன? டேய், உட்காந்து குடியேண்டா. அதான் மேல உட்கார்ந்து குடிக்கிறேன்ல. சரி குடி. இப்படித்தான் ஏதாவது செஞ்சுட்டே இருப்பான். தாயில்லா பிள்ளை, கொஞ்சம் தொந்தரவு கொடுப்பான். பாத்துக்க. குழந்தைன குறும்பு செய்யாம இருக்குமா? நான் பாத்துக்கிறேன். சப்பா நாட்டுல பல்லு குத்துறதுக்கு எவ்வளவு பெரிய குச்சி கொடுத்துருக்கானுங்க. ஆனா அது பல்லு குத்துற குச்சி இல்லீங்க. இந்த குச்சியில தான் இங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க. இதுல சாப்பிட்டா குச்சி தொண்டைக்குள்ள போய் நின்னுக்கு. இத கொண்டு போய் வை, ஊர்ல போய் ஐ ஐ ஐ ஐன்னு கோலாட்டம் போடலாம். கொண்டாங்க இப்படியே. எவ்வளவு நைஸா இருக்கு. ஆட்டை சுத்தம் பண்ணி வெறும் குடலை வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க. நைஸா இருக்கு. கொஞ்சம் சாப்பிடுறியா? அது என்ன குடல் மாதிரியாவா இருக்குது? எனக்கு வேண்டாம், வேணா நீங்களே சாப்பிடுங்க. சப்பா நாட்டு குடல் அப்படித்தாண்டி இருக்கு. இங்க ஆளுங்களை பாத்தியா குள்ளமா இருக்காங்க. ஆடு மட்டும் ரொம்ப அவசரமா இருக்குமா? சாப்பிடுறே. கேரகம், எனக்கு இன்னும் அது புழு மாதிரி இருக்குது. உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு. புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காத. எந்திரிச்சு போடி. நீங்க இங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க, நான் அண்டல்ல போறேன். புருஷன் பாம்பு கறி, கொண்டாட்டி என்ன தவளக்கறி தின்றாளா? என்ன முப்பாத்தா, உன் புருஷனுக்கு பாம்புன்னா ரொம்ப பிடிக்குமோ? பாம்பா? அவர் ஆட்டு குடல்னு சொன்னாரு. இப்ப அவன் சாப்பிடுறது என்ன நினைக்கிறேன்? அசல் தண்ணி பாம்பு. வேக வச்சு உரிச்சு உப்பு தடவி கொடுத்துருக்கானுங்க. அவன் சாப்பிடுற வேகத்தை பார்த்தா 7-8 பாம்பு உள்ள தள்ளிருப்பான் போல தெரியுது. ஐயா மச்சான், சத்தங்குத்தம் போடாத. நீ அவன்கிட்ட போய் நீ சாப்பிடுறது ஆட்டுக்குடல் இல்ல பாம்பு குடல் சொன்ன, அவன் இங்கேயே வாந்தி எடுத்துருவான். வாந்தி எடுத்தா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல? என்ன பண்ணுவாங்க? 1 வாரம் ஜெயில தள்ளிடுவானுங்க. ஐயோ முனுசாமி, பாம்பு கறி தின்ன விஷமேறாத. நியாயமா இவன் உடம்புக்கு ஏறக்கூடாது. ஜப்பான் பாம்பாச்சே, சொல்ல முடியாது. அவன் விஷம் உடம்புல ஏறாம இருக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் முனுசாமி? தள்ளிப்படு. முனுசாமி, இந்த ஊர்ல குழந்தைங்க கொழு கொழுன்னு செவப்பா இருக்குதுல்ல, எனக்கு தான் கொடுத்து வைக்கல. ஏன் பெருமுச்சுடுற? கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயிடுது, இன்னும் குழந்தை இல்ல. நானும் வேண்டாத தெய்வம் இல்ல. அடி கள்ளி, என்கிட்ட 1 வாரம் சொல்லியிருந்தா நான் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேன். வந்ததுல சோப்பு வேணும் சீப்பு வேணும் கேட்டே தவிர ஒரு நாளாவது குழந்தை வேணும் என்கிட்ட கேட்கவே இல்லையே. கேட்டா மட்டும் கொடுத்து போடுவியாக்கு? கேட்டா மட்டும் கொடுத்துருவியா? நான் கேட்கிறேன். ஏண்டா எங்களை ஊர் சுத்தி காட்ட சொன்னாங்களா? என் பொண்டாட்டிக்கு புள்ள வரம் கொடுக்க சொன்னாங்களா? சந்தேகப்படாதயா, எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு. என்ன விட்டுட்டு தனியா நீ மட்டும் போறியாக்கும்? அவசரப்படாத, அங்க உன் பொண்டாட்டி தனியா தான் போகணும். வைத்தியர் என்ன பார்க்க மாட்டாரா?
அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாரியா. அந்த வேற நான் பார்க்க கூடாதா? அட பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷன் கூட வைத்தியம் பலிக்காதியா, எடுத்து சொல்லம்மா. அவன் என்ன எடுத்து சொல்றது? ஆனா ஒரு வைத்தியர் கிட்ட தானே கூட்டிட்டு போறேங்கறாரு. நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? நீங்க வேணா ரூம்ல போயிருங்க, நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துறோம். வாங்க போகலாம். டேய் தொட்டா இடிச்சு போடுவா, வாடா அந்த பக்கம். வாடா மாமா காமு வந்தாச்சு. എടാ കഥപൂർവ്വമാ ചാഞ്ഞിന് കഷ്കത്ത് ചൊറിഞ്ഞ് നിൽക്കറായി കൈയെല്ലാം സാമാനം ഇറക്കി തെറ്റില്ല നോക്ക്. വിടറാ സ്കൂട്ടർ വിടറാ. அப்பா ஒன்னூடாய்க்கு எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்துட்டேன் கேட்டாளா? எங்கேயாக்கும் போய் தொலைஞ்சா நீ 1/2 மணிக்குள்ள வரேனாக்கும் சொல்லிட்டு போனாய். நான் எத்தனை கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா நோக்கு. மாமா இலை போட்டாச்சா மாமா? அவன் என்ன தெலுங்குல சொன்னான் எனக்கு தெரியும். நீ போய் சாதம் பரமாறு. கையெடுறா, கையை அலம்பிட்டு பரமாறு. வேண்டாம் நீ சாம்பார் வழிடு. சரி சரி போய் துப்பிட்டு வா. வாய் நிறைய வெத்தலையும் புகையிலையும் போட்டு கொதப்பின்னு இருக்காய். சாப்பாட்டுல துப்ப போறாய். அதாக்கும் ஒடுக்க நடக்க போறது. ஆமா நீ வாடி விடு. அப்பா நீ குளிச்சியோ இல்லையோ? அது இருக்கட்டும். சாமா வாங்கினே எத்தனை ஆச்சு? 532 ரூபா வச்சேன். ரசீது எங்க? வர்ற வழியில சுண்ணாம்பு தேய்ச்சி சாப்பிட்டுட்டேன். போருமா? அதெல்லாம் ஒண்ணு வேணா. ரசீது கொடுறா. 32 ரூபா வச்சேன். இந்தா பிடிச்சுக்கோ. மறுபடியும் சொச்சோங்கிறாய். ரசீது எடுறா. கை வேலையா இருக்கட்டும் இல்லையோ? கை வேலையா இருக்கு, கால் வேலையா இருக்கு. இந்த பாலக்காடு மணியோட பேர் ஆயிட போறது. ரசீது புரியாத நோக்க நமக்கு கேட்ட கழுத்தொருப்பாய். ஐயோ மீன் அபச்சாரம். ஏதோ சும்மா இருக்கியா நீ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஐயோ சாம்பார்ல போட்டுட்டாய். நடா காணலை வந்துடுத்து போயிடுத்து. நீஞ்சறது இப்ப அதுவா முக்கியம். எப்படிதான் எடுக்க போறாய்? மீன் பிடிக்க தெரிஞ்ச வேற ஏதாவது கூப்பிடலாமா? கரண்டி எடுறா. கரண்டியா? மீன் பிடிக்கிற கரண்டி ஏதாவது சம்பந்தி காதல விழுந்துற போறது. சாம்பார்ல விழுந்துட்டு காதல விழுந்தா என்ன? நீ கரண்டி எடுறா. இந்த கரண்டி கொடுக்குறீங்களா? அது வேண்டாம். அது ஜாங்கிரி கரண்டி, நல்ல கரண்டி. நீ போ. நீங்க உங்க வேலையை பாருங்க. தள்ளி பிடிச்சோம். ஐயோ ஒரு கரண்டி எடுக்கிறதுக்கு எத்தனை பகலம் உண்டாக்குறாய் நீ. போண்டா என்ன எடுத்துன்னு போறான்? அம்பி சாம்பார்னா சாம்பார், மணி ஐயர் சாம்பார்னா பேஸ் பேஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அம்பி எங்காத்து பேத்து கல்யாணத்துக்கு உங்க அப்பா தான் சமையல். இவற்றை என்னையா சொல்றது? சின்ன மீனை போட்டு தாயா பெரிய மீனை பிடிக்கணும். இல்லை நன்னாரு. என்ன பவ்யம், என்ன பவ்யம். என்னங்காணும் தக்களி நூற்றுருக்கீர். மயிறு மாதிரி தெரியறது, கண்ணாடியை வேற காணும். சொல்லிடுறதுதான் ரைட். ஒரு உடனே கேட்க சொல்றேன். எல்லாரும் நல்லா ருசிச்சு சாப்பிடுறீங்க. எதை புரிஞ்சுக்க மாட்டேன். The whole thing is fishy. What do you mean? I mean what I mean. But they can't be so mean. என்ன எல்லாரும் மீன் மீன்ங்கறா? அவ இங்கிலீஷ் மீனை பத்தி பேசிட்டு இருக்கா. அப்பன் குதிரைக்குள்ள இல்லன்னா அப்பன்டே சொல்லிட்டு இருக்கா நீ. அதாக்கும். செல்லப்பட்டி எங்க? நெகனரியம். நான் உங்ககிட்ட தான் கொடுத்தேன் இல்லையோ? ஓ அது நன்னாய். எல்லாத்துக்கும் நான் தான் கிடைச்சேனா? உன் செல்லப்பட்டியும் சாம்பார்ல போட்டேன். போருமா? நீ சரியான தள்ளி புளியாக்கும். நான் தள்ளி புளியானா நீ என்ன வாக்கு? போடா இஞ்சி. நீ சுக்கு. பகவான் கொடுத்தாக்கும். நீ பெரிய பிரகலாதன். பகவான் கொடுத்தாருக்கும். போடா. நானாக்கும் இந்த கோலம் போட்டது. ரங்கோலி நானாக்கும் போட்டது. ரொம்ப நல்லா இருந்தது வாசல்ல. அதுமேல நான் ஸ்கூட்டர்ல விட்டுட்டேன். ஓ பரவாயில்லை. நான் இங்க குக்காக்கும். பாலக்காடு மணியர் தெரியுமா? இங்க செல்லப்பட்டியை தேடின்னு ஒரு வயசானவர் இருந்தாரு. அவரோட மகன் காமேஸ்வரன். ஓ திரிபுர சுந்தரி. காமேஸ்வரன். என் பேரு திரிபுர சுந்தரி. ஓ நல்ல பேரு. பாலக்காடாയിരിക്കും. ஓ எப்படி கண்டுபிடிச்சே? ஓ நம்ம ഭാഷ നമുക്ക് தெரியா? நானும் പാലക്കാട് தான். പാലക്കാടാ? എന്നാൽ പ്രോപ്പർ പാലക്കാടല്ല, തൊട്ടടുത്തൊരു കുഗ്രാമം. கிராமமும் குக்கா? நீங்களும் குக்கு. போயிட்டா குக்கிராமம். அப்பா இப்படி வாரும் பாலக்காட்டு மணியேரு. வாரும் காமேஸ்வரரே. நான் ஒண்ணு தேடிட்டு இருக்கேன். நீங்க ஏதாவது தேடிந்தே இருப்பல. செல்லப்பட்டிய காணோம் சொன்னலாம். காணோம். அதானே அது நானும் சொன்னேன். இந்த
முதல்ல சாவி எப்படி வரதுக்குட்டி கேசரி பொருள் எடுத்து ஸ்டோர் ரூம் லோக் பண்ணாம வந்துட்டான். போய் பூட்டிட்டு வந்துரும். ஓடே செல்லப்பட்டி நான் தேடிக்கிறேன் போ. வேணும் நீ என்ன சொன்னா இல்லையா பகவான் உனக்கு கொடுத்துட்டார். குருவாயிரப்பா சின்ன குழந்தையாட்ட எக்காலத்தை பாரு. திரிபுர சுந்தரி இல்லை, நீ திருட்டு சுந்தரி. ஓடண்டா நில்லு. நான் போலை. எங்க அப்பா தானே. நான் சொல்றத கேளுங்க. எதுக்கு கேட்கணும்? எனக்கு அப்பவே சம்சயம். அதுக்கு தான் அங்க வந்து எம்எல்ஏ ஈஷினாயா நீ. அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் இதை திருப்பி வைக்கத்தான். திருப்பி வச்சாலும் நிமித்து வச்சாலும் திருட்டு தான் கேட்டா. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நான் மானசி தற்கொலை பண்ணிடுவேன். நான் கொலையே பண்ணிடுவேன் கேட்டா. இந்த பாருங்க, சத்தியமா நான் திருடலை. என் பாட்டி இருக்காளா? இந்த தாத்தா பாட்டி கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத நீ. இந்த பாருங்க, என் பாட்டி தான் திருடுவாள். அதெல்லாம் திருப்பி கொண்டு வந்து வைக்கிறதா என் வேலை. என் தலையெழுத்து. இந்த பாருங்க, திருடுறா பாத்தீங்களா? பாட்டி சைலன்ஸ். என்ன வார்னிங் கொடுக்கறாரு? இல்ல. என்னது? வாடா. நீங்க லோட்டா எடுக்கிறத நான் ஜன்னல் வழியா பாஸ் என்னாகும். கஷ்டகாலம் ஏழை பாட்டி காலை பிடிக்க இந்த கதையில என்கிட்ட வேண்டாம். இங்க வாடாங்க. உன்னை என்ன செய்யறேன் பார். ஐயோ எல்லாரும் வாங்க, என் பேச்சை கைய பிடிச்சு எடுத்துட்டான். எதுக்கா கைய பிடிச்சு எடுத்தான்னு கேளுங்க. ஏய் சீ, வாய மூடு. பொண்ணாத்துக்கார புள்ளையாத்துக்கார எல்லாரும் வாருங்க. என்னாச்சு போடா, சவட்டினா தெரியுமா? ஐயோ அப்பா, இங்க கூப்பிடுறா. உங்க அப்பனை கூப்பிட நியாயத்தை கேட்போம். என்னாச்சு? நீங்க போங்க. பாருங்க, என் பேத்தி கோலம் போட்டுட்டு இருந்தா அலங்கோலம் ஆக்கிட்டான். கையாக்கம் பிடிச்சிட்டு. ஏய், நான் அப்படி கைய பிடிச்சு இழுக்கல கேட்டா. கை பிடிக்கணும். யாரும் பேசப்படாதே. வாய் முடிச்சு மாறுங்க. என்ன பண்ணா? என் பேத்தியை கைய பிடிச்சு எடுத்துட்டான். அவன் அப்படி எல்லாம் பண்றோம் இல்லையாக்கும். அவனே கட்டு பாருங்க, நானே பார்த்தேன். என்னடா அரைஞ்சிடுவேன். சும்மா இருடா நீ. கைய பிடிச்சு இழுத்தாடா நீ. உன் செல்லப்பட்டி காணும் சொல்லிட்டு இருந்தா நீ. அதெல்லாம் எனக்கு வேண்டாம். கைய பிடிச்சு இழுத்தியா? நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுக்கோ. கேட்கறதுக்கு மாத்திரம் போக சொல்லு. நீ கைய பிடிச்சு இழுத்தியா? ஆனா பிடிச்சேன். சரி, என்ன கையிலே கரண்டி நுனியில பத்த வைக்க வந்தேன். அங்க பாத்தியா? கையில நடாது AK-47. அப்படின்னா முட்டாள், பயங்கரமான மிஷின் கண்டாது. கூட யாராவது பொடியாளு? கவனிச்சியா? அங்க ஒரு தடியாள், இங்க ஒரு பொடியாள். பல சைஸ்ல அடியாள் வச்சிருக்காண்டா. சாதாரண ஆள் இல்ல. கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஃபாலோ பண்ணு. சீக்கிரம் போடா. தப்பிச்சு போயிட்டான்டா. பெங்களூர் போன் பண்ணி அவன் எங்க இருப்பான்னு பாஸ்கெட் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? அவன் பணக்கார பையன்டா. ஏதாவது 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி இருக்க போறான். மெட்ராஸ்ல என்ன ஒரு 4-5 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கு. ஈஸியா கண்டுபிடிச்சலாம்டா. என்னப்பா காமேஸ்வரா, உன்னதான் எதிர்பார்த்து இருந்தேன். வாப்பா வா. ஓ லிஸ்ட் தான் படிச்சுட்டு இருக்க. ரொம்ப பெருசா இருக்க. லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் புளிப்பு மிட்டாய். சும்மா இருக்கே நீ. 1000 சாமான் வாங்க வேண்டியிருக்கு. எடுத்த எடுப்புல புளிப்பு மிட்டாயா? இன்னும் 1000மா? அஸ்கா 1 கிலோ, பாம் ஆயில் 1 டின், புளி 2 கிலோ, பயத்தம்பருப்பு 1/2 கேஜி கேட்டாளா? இது ஆத்துக்காக்கும் எழுந்து படிச்சிரு. இதுல என்ன பாக்கண்டு இருக்கு? எழுதுங்க. ஏப்பா காமேஸ்வரா, இனிமேல் பட்டி எல்லாத்தையும் படிச்சுட்டு பெட்டர். 10 வருஷமா பண்ணாத இப்ப பண்ண ஒரு என்ன நீளமா இருக்கு? மஞ்சள் பொடி 4 கிலோ, வாசரப்பொடி 2 கிலோ, கேர் ஃப்ரீ 1/2 டசன், அஸ்கா 1 கிலோ பிளஸ் 2 கிலோ, புளி 2 கிலோ பிளஸ் 2 கிலோ. இது என்ன எல்லாம் பிளஸ் 2 இருக்கு? சரிப்பா, முன்ன மாதிரி 1/2 கிலோ 1 கிலோ காலம் தள்ள முடியுமா? முன்ன நீ உங்க அப்பா 2 பேரு, இப்ப குடும்பமே பிளஸ் 2 ஆயிடுச்சே. ஏது குடும்பம்? உங்க மாமியார் வந்திருந்தாப்பா, உன் அக்கவுண்ட்ல எல்லாம் வாங்கிட்டு போயிட்டா. டேய் கமிஷனரா, என்னடா அது? எனக்கு என்ன தெரியும்? ஏது மாமியார்? மாமியார் பாட்டி. இது என்ன மாமியார் பாட்டி மாமனார் தாத்தான்னு? பாட்டி தெரியறதானோ நோக்கு. திருப்பர சுந்தரியோட பாட்டி திருட்டு பாட்டி. அவ வந்து எங்க அக்கவுண்ட்ல கேட்டா கொடுத்துறதா? விசாரிக்கட்டாமா? இது என்ன காந்தி கணக்கா? ஏன்பா சத்தம் போட்டு ஊரை கூட்ட? இதெல்லாம் அந்த பொண்ணை கையை பிடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், தெரியுமோ இல்லையோ? அத்துமீறி போயிட்டியா? ஆத்தெல்லாம் ஒண்ணும் மீறலை. நான் கைய பிடிச்சது யாரு சொன்ன? அந்த பாட்டி தான் சொன்னா.
எல்லாத்தையும் சொல்லிட்டு அலையறாளவள் இவ்வளவு விடுறதில்லை. ரெண்டுல ஒண்ணு பாத்துறது. நீ ஸ்கூட்டர் எடுத்துட்டு போய் அப்பாவை ஜாக்கிரதை ஏத்திட்டு திரிபுர சுந்தரி ஏத்துக்கு வா போ. டேய் கம்மா இந்த புளிப்பு மிட்டாய் போடா கர்ப்பஸ்திரி பச கேட்ட எப்ப பார்த்தாலும் புளிப்பு மிட்டாய் போ. திரிபுர சுந்தரி ஏத்துக்கு வர கேட்டியா? அன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி அடியும் வாங்கி வச்சுட்டு இப்ப புளி 2 கிலோவா? பழிக்கு பழி புளிக்கு புளி 4 ரவுடியாக்கு கேட்டலாம். யாரது ஆத்தல? யாராவது இருக்காளா இல்ல இல்லையா? யாரது? ஓ நீங்களா? இது வந்துட்டேன். நீ வரண்டா, நான் வந்து பார்க்க வரல. ஏட்டையா உன் பாட்டியை கூப்பிடு. நான் வந்துட்டேன். நீ வரண்டா, நான் வந்து பார்க்க வரல. உன் பாட்டியை கூப்பிடு. திரிபுர சுந்தரி. ஏய் திரிபு வாங்க 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 உள்ள வாங்க. ஏய் என்ன பை எடுத்துட்டு வா. நான் வந்து பார்க்க வரல. உன் பாட்டியை கூப்பிடு. பாட்டி இப்பதான் பழைய கடைக்கு போயிருக்காளா? ஓ எப்படி கண்டுபிடிச்சே? எனக்கு எல்லாம் தெரியும் கேட்டியா? வாங்க. இல்ல நான் வரல. என் பைய கூட நான் போறேன். இருக்கட்டும் பரவாயில்ல வாங்க. புதுசா காப்பி பொடி வாங்கி இருக்கேன். காப்பி பொடி தரட்டுமா? புது காப்பி பொடியா? 4 கிலோவா? தெரியும், லிஸ்ட்ல இருக்கு. சோ அங்க வஸ்திரத்துல ஜரிகை மாதிரி கடைசியா இருக்கு பாத்தியா? என்ன சிரிக்கிறாய்? அக்கமாலியா நோக்க எங்க அக்கவுண்ட்ல உங்க பலிக்கு சாமான் வாங்குறா? தப்புதான். ஆனா பாட்டி என்ன சொன்னா தெரியுமோ? கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் உப்பு புளி அரிசி எல்லாம் நீங்க தான் வாங்கி போட போறேன். அதை இப்பவே வாங்கிண்டா என்ன தப்புன்னு கேட்டாள். ஆருக்கு கல்யாணம்? நேக்கா நோக்கா நேக்கு நோக்குமா? ஆராகும் சொன்னது? பாட்டி. பாட்டி உன்னோட ஒரு பாட்டி. பாட்டி சொன்னா நம்பிடுறா? விசாரிக்கணும் பாபா. குதிரை ஆட்டமா வளர்ந்துருக்காய், தூண்ல பாதி நிற்கிறாய், விசாரிக்கணும் தொல்லையா நோக்கு. பார் நீ அழகா இருக்காய் இல்லைங்களே, அதுக்காக கையை பிடிச்சா கல்யாணமா? மறந்து குட்டின்னு என் கூட கஷ்டத்தை சொல்லிட்டு அசிங்கமா ஒருத்தன் நிப்பான்னு பாத்திருக்கியா? அவன் கையை நான் டெய்லி பிடிக்கிறேன், அதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஈஸ்வரா உங்களை இல்லை குருவாயிரப்பா, இத பாருங்க, உங்களுக்கு நேக்கும் கல்யாணம்னு பாட்டி சொன்னாலே அதெல்லாம் பொய்யா? இல்லையோ பின்னே பரமா போய் பாழா போயிடுதா? எது பாழா போயிடுது. இத பாருங்க, என் முன்னாடி நிக்காதீங்க, போயிடுங்க. நான் ஒன்னும் கூட பேச வரல, நான் போறேன். போங்க, எங்கேயோ போய் தொலைங்க. தொலைறேன் இப்போ ஒண்ணு இல்லாததுக்கு எதுக்கு கரையற? இப்போ எதுக்கோ கரையற? இப்ப எங்க போற நீ? விஷம் குடிச்சு சாக போறேன். ஓ இந்த சாகசம் இல்ல என்கிட்ட வேண்டாம் ஆட்டியா? சாகசம் ஒண்ணும் இல்லை. விஷம் குடிச்சு நீ சாத்தால் விஷம் டேய் டேய் டா விஷம் கசக்கும் கொமட்டும் நீ சாப்பிடக்கூடாது என்கிட்ட. சரியா நேரத்துல காணுமே. இந்த விஷம் எங்க போச்சு? இத பாருங்க, உங்க மளிகை கடை அக்கவுண்ட்ல எலிபாஷனை வாங்கி கொடுத்துருங்க. ஐயோ ஐயோ, ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஆம்பளை கட்டா வெறும் அத்தியாயம் தான், ஆனா பொம்பளை கட்டா புஸ்தகமே போட்டுருவா. ஏய் என்ன இது கெடுத்துட்டேனா? ஆபாசம் எல்லாம் பேசிட்டு இருக்காய். இது காலி ஆண்டாளாரும் கதாலாம் கண்டனே, கைய பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டி எல்லாம் பெத்த மாதிரி. ஐயோ ஐயோ அழா போயிடுது. இது திருப்பு இந்த பாரு, நீ கனவு வேண்டதுக்கெல்லாம் நான் எப்படி ஜவாப்தாரி ஆக முடியும்? என்ன கேட்காதீங்க, குழந்தை எல்லாம் எப்படி பத்துண்டாய் நீ? இது கனவுலே குருவாயிரப்பா எலி பாஷா சாப்பிடக்கூடாது. ஐயோ ஒன்றுமில்லை விட்டுரு. எதுக்கு கரையறா இப்ப நீ? ஏன் கரையறா? யாரு இருக்கா? பாட்டி ஒருத்தி இருக்கா, அவள ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. கல்யாணம் காட்சின்னு வந்தா யார் நடத்தி வைப்பா? எங்க அம்மா நடத்தி இருந்தா இப்படி இல்ல நடக்குமா? ஏய் ஐயோ அழப்படாது, பொம்மநாட்டி அழுதாண்டா தாங்காதட்டியா. எங்க ஆத்துல எனக்கு அம்மா கிடையாது, அக்கா கிடையாது, தங்க கிடையாது, ஆரும் கிடையாது, பொம்மநாட்டியே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச இல்லாம அப்பா சமையல் கட்டு புகை வரது குட்டி இப்ப மளிகை கடை, அவ்வளவுதான். நான் ஒரு பொம்மநாட்டியை ஏறெடுத்து பார்த்தது இல்லை, உண்மையிலே சத்தியமா சொல்றேன். இப்ப உங்க பாட்டி பண்ண குறைச்சினால தெருவில என் பேரை சொல்லி யாரும் கூப்பிடுறது இல்லை, எல்லாரும் உன் பேரை சொல்லி திரிபுர சுந்தரியும் தான் கூப்பிடுறான். அதுல ஒரு பொறுக்கி பயல் முந்தானத்து நான் ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்கும் போது திருப்பு நான் ஸ்கூட்டர் சொல்றானாக்குன்னு நினைச்சு திருப்பி ஆட்டோ ரிக்ஷால இட்டுச்சு. இத பாரு போயிட்டு போறது. நேக்கும் அந்த பாட்டியால எவ்வளவு கஷ்டம் தெரியுமோ? எதைத்தான் திருறதுன்னு இல்லை. அன்னைக்கு அப்படித்தான் கல்யாணத்துல ஒரு மாமா தூங்கிட்டு இருந்தாரா, அவர் பல்ல சட்டை திருண்டு வந்துட்டா. வழக்கம் போல நான் தான் திருப்பி வைக்கலாம்னு போனேன், பக்கத்துல வச்சுட்டேன். மாமா பறந்து படுத்தாரா, பல்லு கடிச்சிட்டு அலறிண்டு ஓடுறாரு. சாரி அட்டையா, நீ உங்க கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்காய், நான் சிரிச்சு விட்டேன். எனக்கு அன்னைக்கு ரொம்ப அழுகா வந்தது, ஆனா இப்ப சிரிப்பு தான் வருது. என்னது இது? என்னது? கட்டின் இருக்கோம். கட்டின் இருக்கோமா? ஆமாம். வேணும்னு பண்ணல ஏட்டையா,
பேச்சு வாக்குல தெரியலை. நான் போயிட்டுறேன். ஐயோ வாசல் நினைச்சுன்னு பீரோ திறந்துட்டேன். அன்னைக்கு இப்படிதான் பாட்டி மறைச்சு சச்சால கீழே விழுந்துட்டா. ஏய், எதுக்குடா இதெல்லாம் கொண்டு வந்து போட்டீங்க? ஜமீன்தார் கொடுத்து அனுப்புனாரா? இல்லைங்க சாமி, அவரே இங்க வர்றாரு. எங்கடா? அங்க பாருங்க சாமி. அவர் எதுக்குடா இங்க வர்றாரு? ஐயோ, கூப்பிடுங்க. டேய், பேசுறத பார்த்தா நம்ம குப்புசாமி மாதிரி தெரியல? ஆமாண்ணே. ஒய் ஆக்கு சொல்லு ஜுருவரப்பாய், நான் குப்புசாமி இல்ல, அவனோட அண்ணன் ஐஸ் வெல்லிங் அப்புசாமி. ஒய் டேய் புளியங்கட்ட அண்ணே, எப்படிடா இவ்வளவு நிலத்துக்கு தாடி வெள்ளையா வளர்ந்துச்சு? நம்ம சவரக்கட்ட சுடலமுத்துவ கேட்டா கரெக்டா சொல்லுவான். நான் வேணா போய் கூட்டி வந்துட்டுமா? வேணாம் வேணாம், நானே சொல்றேன். அது வந்து இது வந்து தானா வளர்ந்தது. என்ன விஷயமா வந்திருக்கேன்னு சீக்கிரம் சொல்றீங்களா? நான் ஆத்து குளிக்க போறேன். வாங்க சாமி, நம்ம பேசிக்கிட்டே போலாம். இல்ல இல்ல, வேணாம் வேணாம். நான் குளிக்கும் போது ஜெகஜாலம் பண்ணுவேன். அதை யாரும் பார்த்தா எனக்கு பாவம் பிடிச்சுக்க. சீக்கிரம் சொல்லுங்க, நான் குளிக்க போகணும். சாமி, என் அத்தை பொண்ணு மேல உசிரியே வச்சிருக்கேன். அவளும் அப்படிதான் இருந்தா. ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே மாறிட்டா. நான் என்ன சொன்னாலும் கோவிச்சுக்கிறான். அவ மனசு மாறின சாமி. அதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்க. யோசனையா? ஏன் சாமி அழுகுறீங்க? உங்க கஷ்டத்தை நினைச்சு கடவுள் கிட்ட நானே அழுது வேண்டிக்கிறேன். அப்படின்னு அழுங்க சாமி. ஏதாவது சொல்லுன்னு எந்திரிச்சு போக மாட்டான் போட்டிருக்கேன். இது நான் ஒரு மந்திரம் சொல்லி தரேன். அந்த பொண்ணு குளிச்சுட்டு வரும்போது அந்த மந்திரத்தை சொல்லி கட்டி பிடிச்சீங்கன்னா அதுக்கு உங்க மேல ஆசை வந்துடும். என்ன 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 மந்திரம் சாமி? அது இஷ்டலக்கடி லாலா சுந்தரி கோலா கோபுர கொய்யான்னு சொல்லி கட்டி பிடிக்கணும். புடிங்க. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? அதான் சொன்னேன். இஷ்டலக்கடி லாலா சுந்தரி கோலா கோபுர கொய்யான்னு சொல்லி கட்டி பிடிக்கணும். ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க சாமி காணிக்க. வேணாம், வாங்கிக்கிறேன். நான் வரேன் சாமி. ஐயோ, காலை வேற தொட்டு கும்பிட்டு போறானே. அடியே அடியே, வசமா நான் மாட்டிட்டேன்டி. ஜமீன்தார் என் குரலை கண்டுபிடிச்சிட்டாண்டி. அடியே சீக்கிரம் ஆடி. ஜமீன்தார் கிட்ட ஏதாவது சொல்லி மாட்டிக்கிட்டியா? ஆமாண்டி, ஏதோ உளர்ன. அத மந்திரம் நினைச்சிட்டு கையில பணத்தை வேற கொடுத்துட்டு போயிட்டான். எப்படி திரும்பி வருவான்? ஐயோ, நான் வசமா மாட்டிக்கிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, ஐயோ. ஏண்டி குடுக்கலாட்டு நிக்கிறேன்? ஏதாவது யோசனை சொல்லேண்டி. பயப்படாதியா. ஒண்ணு செய்யலாமா? நம்ம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு ஓடிடலாமா? ஓகி மூக்கு மேலேயே குத்துரு. ஊரை விட்டு ஓடினா வீடு நிலம் கூட ஓடி வருமா? யோசனையா சொல்ற? அதுக்கு தானடி நான் இத்தனை பாடுபட்டேன். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, ஒரு அருமையான யோசனை. கரட்டூர் மலை மேல ஒரு நிஜமான சாமியார் இருக்காராம். அவரு கூடு விட்டு கூடு பாயிற வித்த தெரிஞ்சவரா. நான் இந்த நாக்கு துருத்திய நைசா பேசி அவர்கிட்ட கூட்டிட்டு போய் அந்த வித்தைய நான் கத்துக்கிட்டு நாக்கு துருத்தி உடம்புக்குள்ள நான் நுழைஞ்சுக்குவேன். ஏன் உடம்புக்குள்ள நாக்கு துருத்தி நுழைஞ்சுக்குவான். ஊருக்குள்ள எல்லாருக்கிட்டயே நான் நாக்கு துருத்தியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லணும். அப்படி சொன்னாதான் 5 ஏக்கர் நிலமும் இந்த வீடு நம்மகிட்டயே இருக்கும். நான் யாரு? நாக்கு துருத்தி. நாக்கு துருத்தி யாரு? அவரு நீங்க. பொழைச்சுக்குவேன். டேய்,
அது என்னடா மந்திரம்? ஆலமக்கற காலமக்கற ஐயா வந்துருச்சு. இஸ்தலக்கடி லாலா சுந்தரி கோலா கோபுர கொய்யா ஐயா. இஸ்தலக்கடி லாலா சுந்தரி கோலா கோபுர கொய்யா.